வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவனுக்கு எக்ஸாக்ட்டா நீங்க 9வது ராசியா வருவீங்க. அது மட்டும் அல்லாது, இப்போ தனுசு ராசி உபய ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க. இப்போ தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமா 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்குவீங்க. தனுசு ராசியோட அதிபதி குரு பகவானுங்க. மற்றும் தனுசு ராசி நண்பர்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க. உங்களுக்கு எப்பலாம் நேரம் கிடைக்குதோ அப்பலாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நீங்க எப்பலாம் இந்த மாதிரி ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ, அப்பலாம் உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு, இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க எதிர்பார்த்தோன்னமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. தற்சமயம் உங்களுக்கு ராகு உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமான பிள்ளைகள் ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இந்த இடத்துல ராகு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால இப்போ ஒரு சில மாணவர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கு சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில தாய்மார்கள் தற்சமயம் எங்களுக்கு பிள்ளைகள் வரம் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறமா இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. மேலும் எதற்காக குலதெய்வ கோயிலுக்கு போக சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மள நிறைய பேர் குலதெய்வ கோயிலுக்கு போகிறது சுத்தமாக மறந்துட்டோங்க. இதன் காரணமாக நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போயிருக்கு. இப்போது நீங்கள் ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கப்புறமா உங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. இப்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு சில மாணவ செல்வங்களுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு. ஆனால் அதே சமயம் உங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயமும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குருவும் நம்மளுடைய ராகு கூட கலவையாக சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு படிப்பதோ அல்லது வெளி மாநிலத்திற்கு சென்று படிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் சுக்கிரன் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் இதுக்கு முன்னாடி எதனா கருத்து முதல்கள் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தைக்கிட்ட ஒரு தடவை போய் பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியுங்க. தற்சமயம் செவ்வாய், சூரியன் மற்றும் புதன் ஆகிய மூன்று கோள்களுமே உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் மற்றும் கர்ம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த 3 கோள்களுமே இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் நீங்கள் ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்தனமா ரியல் எஸ்டேட் துறையில் மேலும் மேலும் ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய குடும்பத்தினரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்த்தனமா உங்களுடைய குடும்பத்தாரின் பெயரில் புதிதாக ஒரு சொத்து வாங்கி வைப்பதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய
தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து தற்சமயம் வந்து ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இருக்கின்ற ரியல் எஸ்டேட் துறையில் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இந்த அக்டோபர் மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் 4ஆம் தேதி தற்சமயம் சனீஸ்வரர் வந்து வக்ரகதியில் இருக்கின்றாருங்க. அவர் வந்து நேர்கதிக்கு வந்துடுவார். இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ புதன் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு உத்தியோகம் பண்ணணும் அல்லது வந்து அயல்நாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து அயல்நாட்டுக்கு சென்று உத்தியோகம் செய்வதற்கோ அல்லது வந்து அயல்நாட்டுக்கு சென்று செட்டில் ஆவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேத்து பகவான் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற சுய தொழிலில் நல்ல லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு டெசிக்னேஷன் சேஞ்ச், அதாவது ஒரு உயர் அதிகாரி பதவிக்காகவோ ப்ளஸ் அதுக்குரிய வந்து சேலரி ஹைக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய டெசிக்னேஷன் சேஞ்ச் ஆவதும் ப்ளஸ் அதுக்குரிய வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு சேலரி ஹைக்கும் கிடைப்பதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் இப்போது உங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் தற்சமயம் வந்து ஒரு சில அன்பர்கள் வந்து திருமண தடையினால் அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க. சரி, எங்களுக்கு இது வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடல, திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனவேதனையில் இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே 100க்கு 100% நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவை ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீகாளாஸ்ரீ அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் ஸ்ரீகாளாஸ்ரீ கோயிலுக்கு போயிட்டு ராகு காலத்தில் ராகு கேது பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு அங்கே இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் விநாயகர் பெருமான் இவங்கெல்லாம் வேண்டி வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற ராகு கேது தோஷத்துடைய வீரியம் கண்டிப்பாக கட்டுக்குள்ள வரும். நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து காலசர்ப்ப தோஷம் இருப்பதற்கு தகுந்த மாதிரி இப்போ செவ்வாய் தோஷமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி செவ்வாய் தோஷம் இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து நீங்கள் நம்மளுடைய சிதம்பரம் டு கும்பகோணம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குங்க. ஊர் பேரும் அதே தான் மற்றும் கோவில் பேரும் அதே தாங்க. நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்ற ஊருக்கு போயிட்டு மற்றும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கின்ற சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாரை வேண்டி வணங்கிட்டு மேலும் அதே பிரகாரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானையும் விசேஷமாக வேண்டிட்டு வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இருக்கின்ற செவ்வாய் தோஷத்துடைய வீரியம் வந்து கட்டுக்குள்ள வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்சம் அவதிக்குள்ளாக இருந்திருந்தீங்க அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு வந்து ஹெல்த் வந்து படிப்படியாக வந்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புதிதாக ஒரு நல்ல கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களால் வந்து கான்ட்ராக்டில் வந்து
சைன் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கோங்க. இப்போது இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியாக நீங்கள் எதிர்பார்த்தனுமா வந்து நீங்கள் உங்களுடைய புது பிஸ்னஸ்க்காக வந்து ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவதற்கும் இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளாயிருந்திருக்கீங்க. அந்த மாதிரி கடன் பிரச்சனைனால அவதிக்குள்ளாயிருந்திருக்க நண்பர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மேலும் இப்போது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தான் நண்பர்களே. இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க. ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க. மேலும் நம்ம சொல்லக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி.